உண்மைகள் உறங்காதிருக்க உழைப்போம். தேக்கிரையாக்கப்பட்ட யாழ் பொது நூலகம் அநீதி அரங்கேறி 45 வருடங்கள். ஈழத்தமிழரின் அறிவு வங்கியாக திகழ்ந்த யாழ்ப்பாண பொது நூலகம் தீயூட்டி எரிக்கப்பட்டு இன்றுடன் 45 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. 1981 ஆண்டு மே மாதம் 31ஆம் திகதி யாழ் பொது நூலகம் எரிக்கப்பட்டதில் ஆயிரக்கணக்கான மதிப்புமிக்க இலக்கிய வரலாற்று ஆவணங்கள் அழிந்த நிலையில் இந்த சம்பவம் தமிழ் மக்களுக்கு பண்பாட்டு இழப்பின் வலிமிகு அடையாளமாக மாறியது. 1981 மே அன்று தமிழர் விடுதலை கூட்டணியின் தேர்தல் பிரச்சார கூட்டம் யாழ்ப்பாணம் நாச்சிமார் கோவிலடியில் நடந்து கொண்டிருந்த போது அடையாளம் தெரியாத நபர்கள் துப்பாக்கிச் சூடு நடத்தியதை தொடர்ந்து அங்கு வன்முறை வெடித்தது. அன்றிரவு யாழ்ப்பாணத்தின் பிரபல வணிக நிறுவனங்கள், கடைகள் என அனைத்தும் தீயிட்டு கொளுத்தப்பட்ட நிலையில் அன்று கொளுத்தப்பட்ட வன்முறை தீ மறுநாளும் கொழுந்து விட்டு எரிந்தது. ஜூன் 1ஆம் திகதியும் இரவு யாழ்ப்பாணத்தில் இருந்து கடைகள் பலவும் தீயிட்டு கொளுத்தப்பட்டன. அன்று முழுவதும் நிலவிய பதற்ற சூழலை இந்த சம்பவம் மேலும் தீவிரப்படுத்தியது. அதைத் தொடர்ந்து அறிவு பேராலயமாக விளங்கிய யாழ்ப்பாண பொதுசன நூலகத்தை சிங்கள வீரவாத கும்பல் ஒன்று திட்டமிட்டு கொளுத்தியது. 1998ஆம் ஆண்டு ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்கவின் தலைமையில் உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு நன்கொடையாளர்களின் பங்களிப்புடன் மீள்கட்டுமானம் தொடங்கப்பட்ட நிலையில் 2004ஆம் ஆண்டு பிப்ரவரி 23ஆம் திகதி நூலகம் பொதுமக்களுக்கு மீண்டும் திறந்து வைக்கப்பட்டது. யாழ்ப்பாண பொது நூலகம் யாழ்ப்பாண நிறுவனங்களுள் 1981ஆம் ஆண்டிற்கு பின்னர் அனைத்துலக அளவில் அதிகமாக பேசப்பட்ட ஒரு நூலகமாக 20ஆம் நூற்றாண்டில் 30களில் ஆரம்பத்தில் தொடங்கி பல ஆர்வலர்களுடைய அயராத உழைப்பினாலும் பொது மக்களினதும் பல உள்நாட்டு வெளிநாட்டு நிறுவனங்களினதும் தாராளமான ஆதரவினாலும் வளர்ச்சி பெற்றிருந்த இந்த நிறுவனம் அதன் அரை நூற்றாண்டு நிறைவை அண்மித்துக் கொண்டிருந்த போது 1981 ஜூன் 1 எரிக்கப்பட்டு சாம்பலானது. இன்று இதன் கட்டிடம் மீளமைக்கப்பட்டு புதிய நூல்கள் சேர்க்கப்பட்டிருப்பினும் இடிந்து போன பல நூல்களும் பழமை வாய்ந்த கையெழுத்து பிரதிகளும் வேறு பல ஆவணங்களும் திரும்ப பெற முடியாதவையாகவே போய்விட்டன. இந்த நிறுவனத்துக்கான கரு யாழ்ப்பாணம் புத்தூரை சேர்ந்த KM செல்லப்பா, கனகசபை முதலித்தம்பி செல்லப்பா எனும் ஆர்வலர் ஒருவரால் உருவாக்கப்பட்டது. நவம்பர் 11, 1933ஆம் ஆண்டில் தனது வீட்டில் சில நூல்களுடன் இவர் நடத்தி வந்த நூல் நிலையமே இது. இதனை பலருக்கும் பயன்படும் வகையில் விரிவுபடுத்தும் நோக்கில் செல்லப்பா அவர்களும் வேறு சில பிரமுகர்களும் இணைந்து செயல்பட்டு இந்த நூல் நிலையத்தை யாழ் நகரின் மத்தியில் யாழ் ஆஸ்பத்திரி வீதியில் இதற்கென வாடகைக்கு பெறப்பட்ட ஒரு சிறிய அறையொன்றுக்கு மாற்றினார்கள். அக்காலத்தில் சில 100 நூல்களே இங்கிருந்தன. 1936க்கு பின்னர் நூலகம் யாழ் நகர சபையிடம் கையளிக்கப்பட்டு யாழ்ப்பாண கோட்டைக்கருகே புதிதாக கட்டப்பட்ட நகர மண்டபத்துக்கு அண்மையில் உள்ள இடமொன்றுக்கு மாற்றப்பட்டது. யாழ்ப்பாண மாநகர சபை அந்தஸ்துக்கு தரமுயர்த்தப்பட்டு புதிய சபை பதவியேற்ற பின் இந்த நூலகத்துக்கான புதிய கட்டிடம் ஒன்றை கட்டும் முயற்சிகள் ஆரம்பிக்கப்பட்டன. பல்வேறு வழிகள் மூலம் இதற்கான நிதியை திரட்ட எடுத்த முயற்சிகள் பெரு வெற்றி பெற்றதாக சொல்லப்படுகின்றது. நிறுவனத்துக்கான அடிப்படைகளை தீர்மானித்து வழிநடத்தும் நோக்கில் அக்காலத்தில் யாழ்ப்பாணத்தில் இருந்த பல கல்வியாளர்களையும் பிரமுகர்களையும் உள்ளடக்கிய குழு ஒன்று 1958ஆம் ஆண்டில் அமைக்கப்பட்டது. இக்குழு இது தொடர்பில் இந்திய நிபுணர்களதும் உதவிகளை பெற்றுக் கொண்டது.
இதற்கான கட்டிடத்தையும் வடிவமைக்கும் பணியும் இந்தியாவின் தமிழ்நாட்டை சேர்ந்த கட்டிட கலைஞர் நரசிம்மனிடம் ஒப்படைக்கப்பட்டது. திராவிட கட்டிட கலை பணியை தழுவி 2 தளங்களை கொண்ட அழகிய கட்டிடம் ஒன்றை இவர் வடிவமைத்தார். கட்டிடத்தை 2 கட்டங்களில் கட்டி முடிக்க தீர்மானித்து முதற்கட்டமாக கட்டிடத்தின் முன்பகுதிக்கான அடிக்கல் 1953ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் நாட்டப்பட்டது. கட்டிட வேலைகள் தாமதமாகவே நடைபெற்றன. 1959இல் கட்டிட வேலைகள் முற்றாக முடிய முன்னரே அப்போது யாழ்ப்பாண மேஜராக இருந்த ஆல்பிரட் குரியப்பா நூலகத்தின் திறப்பு விழாவை நடத்தினார். யாழ்ப்பாண பொது நூலக எரிப்பு. பொதுவாக யாழ்ப்பாண பொது நூலக எரிப்பு என்பது இலங்கை பிரச்சினையில் ஒரு முக்கிய நிகழ்வாகும். இந்த நிகழ்வு 1981ஆம் ஆண்டு ஜூன் 1ஆம் திகதி இரவு சிங்கள வன்முறை குழு ஒன்றால் நடந்தது. 1981 மே 31 இரவு ஆரம்பமான இந்த வன்முறைகளின் போது யாழ்ப்பாண நகரில் உள்ள முக்கிய சந்தை, வணிக நிறுவனங்கள், ஈழநாடு பத்திரிகை காரியாலயம், யாழ்ப்பாண பொது நூலகம் ஆகியன முற்றாக எரியூட்டப்பட்டன. இந்த நிகழ்வு 20ஆம் நூற்றாண்டின் இன கலாச்சார அழிப்புகளில் ஒரு மிக பெரும் வன்முறையாக கருதப்படுகிறது. இவ்வழிப்பு நேர்ந்த காலகட்டத்தில் யாழ்ப்பாண பொது நூலகம் கிட்டத்தட்ட 97,000 அரிய நூல்களுடன் தென்கிழக்காசியாவிலேயே மிகப்பெரிய நூலகமாக திகழ்ந்தது. இந்த நூலக எரிப்பு வன்கும்பலின் இலங்கையின் அமைச்சர் காமினி திசாநாயக்கா, சிறில் மத்திய உட்பட வேறு பல அப்போதைய சிங்கள அரசியல் தலைவர்கள் அடங்கியிருந்தனர். நூலகம் எரிக்கப்பட்டது ஈழத்தமிழ் மக்கள் மத்தியில் அழியா காயம் ஒன்றை ஏற்படுத்தி தமிழ் தேசிய போக்குக்கு உரமூட்டியது என்றால் மிகையாகாது. வன்முறைகளும் எரிப்பும் எவ்வாறு நிகழ்ந்தது? இலங்கையின் முதலாவது மாவட்ட சபை தேர்தல்கள் 1981 ஜூன் 4 அன்று நடத்த ஏற்பாடாகி இருந்தது. தேர்தல் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக 400க்கும் அதிகமான காவல்துறையினர் நாட்டின் பல பாகங்களிலும் இருந்து யாழ்ப்பாணத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். மே 26 அன்று வடபிராந்திய பிரதி காவல்துறை மா அதிபர் பி மகேந்திரன் கொழும்புக்கு இடமாற்றம் செய்யப்பட்டு அவருக்கு பதிலாக பி.டி. குணவர்த்தனா என்பவர் அடுத்த 3 வாரங்களுக்கு தற்காலிகமாக நியமிக்கப்பட்டார். 1981 மே 31 அன்று ஞாயிற்றுக்கிழமை தமிழர் விடுதலை கூட்டணி கட்சியினர் யாழ்ப்பாணம் நாச்சிமார் கோவிலடியில் மாவட்ட சபைக்கான தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்றை நடத்தினர். இதன்போது அங்கு காவல் கடமையில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் துப்பாக்கிச் சூட்டு காயங்களுக்கு இலக்காகினர். துப்பாக்கிச் சூட்டை நிகழ்த்தியவர்கள் யார் என கண்டுபிடிக்கப்படவில்லை. குஞ்சிபண்டா, கனகசுந்தரம் ஆகிய 2 காவல்துறையினர் உயிரிழந்தனர். இவர்களில் கனகசுந்தரம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்தார் என்று சொல்லப்படுகிறது. இந்த நிகழ்வை அடுத்து நாச்சிமார் கோவிலடிக்கு காவல்துறையினரும் துணை இராணுவ குழுக்களும் சீருடை அணிந்தவர்களாகவும் சீருடை அணியாதவர்களுமாக அங்கு விரைந்து அடாவடித்தனங்களில் ஈடுபட்டனர். அருகில் இருந்த 3 வீடுகள், இயந்திர ஈருருளிகள், கடைகள் தீக்கிரையாக்கப்பட்டன. பொதுமக்களும் தாக்கப்பட்டனர். தமிழர் விடுதலை கூட்டணி கட்சி அலுவலகம் தீக்கிரையாக்கப்பட்டது. அன்றிரவே மே 31ஆம் நாள் யாழ் நகரின் பிரபலமான பல வணிக நிறுவனங்கள், யாழ்ப்பாண நாடாளுமன்ற உறுப்பினர் பே யோகேஸ்வரனின் இல்லம், பழைய சந்தை கட்டிடம், மருத்துவ கடைகள் தீயிடப்பட்டன. யாழ்ப்பாண நகரிலிருந்து 5 மைல் தொலைவில் உள்ள சுன்னாகம் சந்தையிலும் தாக்குதல் நடத்தப்பட்டு சந்தை சேதமாக்கப்பட்டது. சுன்னாகம் சந்தையிலிருந்து யாழ் கூட்டுறவு சங்க கட்டடம், கூல்பார் என்ற கடை உட்பட 7 கடைகள் தீக்கிரையாக்கப்பட்டது. நெல்லியடி சந்தையும் தாக்கப்பட்டு சேதமாக்கப்பட்டது. 15 மைல் தொலைவில் உள்ள காங்கேசன்துறையில் 3 கடைகள் தரைமட்டமாக்கப்பட்டன. மொத்தம் 7 பொதுமக்கள் 1 வார தாக்குதல்களில் கொல்லப்பட்டனர்.
அதிகாலை 1 மணியளவில் வன்முறைகள் அடங்கியிருந்தன. அப்போது யாழ்ப்பாண அரசாங்க அதிபராக இருந்த யோகேந்திரா துரைசுவாமி இராணுவத்தினருடனும் அரசு தலைவர் GR ஏவத்னாவுடனும் தொடர்பு கொண்டு நிலைமைகளை எடுத்துச் சொன்னார். அவர் இராணுவ பிரிகேடியர் வீரதுங்கவை உடனடியாக யாழ்ப்பாணம் அனுப்பி வைத்தார். ஜூன் 1 திங்கட்கிழமை காலை யாழ்ப்பாண நகரில் இராணுவத்தினர் காவலில் இருந்தனர். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் காப்பு இரத்தினம், மு சிவசிதம்பரம் ஆகியோர் காலையில் அழிவுகளை வந்து பார்வையிட்டனர். கொழும்பிலிருந்து காவல்துறை தலைவர் அநாத் செனிவரத்தின, அமைச்சர்கள் காமினி திசநாயக்க, பெஸ்டாஸ் பெரேரோ ஆகியோர் உட்பட பல அதிகாரிகள் யாழ் நகர் வந்தனர். அன்று முழுவதும் யாழ்ப்பாணத்தில் பதற்றமான சூழ்நிலை நிலவியது. திங்கட்கிழமை இரவு 9:20 மணியளவில் யாழ் நகரில் இருந்த ஈழநாடு தினசரி அலுவலகமும் அதற்கருகில் இருந்த கடைகள் பலவும் தீக்கிரையாக்கப்பட்டன. கொழும்பிற்கு வெளியே இருந்து வெளியிடப்பட்ட ஒரே ஒரு தினசரி பத்திரிகை ஈழநாடு ஆகும். பத்திரிகை முகாமையாளர் சிவானந்தன், உதவியாளர் சச்சிதானந்தன் ஆகியோர் எரிகாயங்களுக்குள்ளாகி அன்று இரவு 10 மணியளவில் யாழ்ப்பாண பொது நூலகத்தினுள் நுழைந்த தென்னிலங்கை வன்முறை கும்பல் ஒன்று அங்கிருந்த காவலாளியை துரத்திவிட்டு நூலகத்தை சேதப்படுத்தி கட்டடத்திற்கு தீயிட்டனர். யாழ் காவல் நிலையம் நூலகத்திற்கு 700 யார் தொலைவில் அமைந்திருந்தது. நூலகத்தில் இருந்த அனைத்து நூல்கள், கையெழுத்து பிரதிகள், பத்திரிகைகள் அனைத்தும் தீக்கிரையாகின. தளபாடங்கள் எரிக்கப்பட்டன. நூலகம் எரிவதாக அன்றிரவு 10:15 மணிக்கு தகவல் அறிந்த அன்றைய மாநகர ஆணையாளர் CVK சிவஞானம் மாநகர தீயணைப்பு ஊழியர்களுக்கு தகவல் தெரிவித்தார். தீயை அணைக்க சென்றவர்களை துரியப்பா விளையாட்டரங்கில் தங்கியிருந்த காவல்துறையினர் தடுத்து திருப்பி அனுப்பினர். ஜூன் 2 இலங்கை அரசு அவசரகால நிலையை அறிவித்து யாழ் நகரில் ஊரடங்கு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டது. மாவட்ட சபை தேர்தல்கள் திட்டமிட்டபடி ஜூன் 4 அவசரகால நிலைமையின் கீழ் இடம்பெற்றது. ஜூன் 10 அன்று அவசரகால நிலை விலக்கிக் கொள்ளப்பட்டது. சீருடைகளில் வந்தோரால் இந்த தாக்குதல்கள் நிகழ்ந்த வேளையில் 2 அமைச்சர்கள், மாவட்ட அமைச்சர், அரச உயர் அதிகாரிகள் யாழ்ப்பாணத்தில் தங்கியிருந்ததாக நான்சி மரே என்ற ஊடகவியலாளர் தெரிவித்துள்ளார். 20 ஆண்டுகளுக்கு பின்னர் அரசுக்கு சொந்தமான டெய்லி நியூஸ் பத்திரிகை 1981 நிகழ்வை அன்றைய அரசினால் விடுவிக்கப்பட்ட குண்டர்களால் இவை நடத்தப்பட்டதாக தனது ஆசிரியர் தலையங்கத்தில் தெரிவித்தது. தாக்குதல் நாளன்று 2 அமைச்சர்கள் யாழ்ப்பாணம் வாடி வீட்டிலிருந்து நூலகம் எரிவதை பார்த்து கொண்டிருந்தனர். ஒரு துரதிருஷ்டவசமான நிகழ்வு. அங்கு ஒரு சில காவல்துறையினர் குடிபோதையில் இருந்தார்கள். அவர்களை எவ்வித அறிவுறுத்தலுமின்றி கொள்ளையடித்தனர். தேசிய பத்திரிகைகள் இந்நிகழ்வு குறித்து செய்திகள் வெளியிடவில்லை. ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர் ஒருவரின் கருத்து இவ்வாறு அமைந்திருந்தது: அவர்களின் தாயகம் இல்லாத இந்த நிலத்தில் பாகுபாடு இருந்தால் ஏன் இங்கே தங்கியிருக்கிறீர்கள்? எந்த பாகுபாடும் இல்லாத உங்கள் நாட்டிற்கு ஏன் திரும்பிச் செல்லக்கூடாது? அங்கே உங்கள் கோவில்கள் உள்ளன. அங்கே உங்கள் கலாச்சாரம், கல்வி, பல்கலைக்கழகங்கள் போன்றனவை உள்ளன. WAM லோகபண்டார நாடாளுமன்ற உறுப்பினர் 1981 யாழ்ப்பாண நகரத்தில் ஏற்பட்ட அனைத்து அழிவுகளிலும் யாழ்ப்பாண பொது நூலகத்தின் அழிவுதான் யாழ்ப்பாண மக்களுக்கு மிகுந்த மன உளைச்சலை ஏற்படுத்தியது. 20 ஆண்டுகளுக்கு பிறகும் யாழ்ப்பாண நகர முதல்வர் நடராஜா ரவிராஜ் ஒரு பல்கலைக்கழக மாணவராக கண்ட தீப்பிழம்புகளை நினைவு கூர்ந்ததில் வருத்தப்பட்டார். 1991 அப்போதைய அரசு தலைவர் ரணசிங்க பிரேமதாச பகிரங்கமாக குறிப்பிட்டு கூறியது: 1981 நடந்த மாவட்ட அபிவிருத்தி சபைக்கான தேர்தலின் போது எங்கள் கட்சி உறுப்பினர்கள் சிலர் நாட்டின் பிற பகுதிகளில் இருந்து பலரை வடக்கே அழைத்து சென்று அழிவை உருவாக்கி வடக்கில் தேர்தல்களை நடத்துவதற்கு இடையூறு விளைவித்தனர். இதே குழுவினரே இப்போது பிரச்சனையையும் ஏற்படுத்துகிறார்கள். யாழ்ப்பாண நூலகத்தில் விலை மதிப்பெற்ற புத்தகங்களை யார் எரித்தார்கள் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க விரும்பினால் எங்களை எதிர்ப்பவர்களின் முகங்களை மட்டுமே நீங்கள் பார்க்க வேண்டும். இவர் லலித் அத்லத் முதலி.
காமினி திசநாயக்கா ஆகிய அவரது கட்சி உறுப்பினர்களையே குறிப்பிட்டார். இவர்கள் பிரேமதாசவிற்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்தவர்கள். 2006ஆம் ஆண்டில் அன்றைய அரசு தலைவர் மகிந்த ராஜபக்ச கூறுகையில் 1983இல் தமிழர்களுக்கு எதிரான கலவரங்கள் மற்றும் படுகொலைகள், யாழ்ப்பாண நூலகத்தை எரித்தல் ஆகியவற்றுக்கு ஐக்கிய தேசிய கட்சியே பொறுப்பு. ரணில் விக்ரமசிங்க 2016இல் கூறுகை, அன்றைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் என்ற முறையில் நூலக எரிப்புக்கு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். நூலகம் எரிக்கப்பட்டதன் பின்னர் 1981 ஜூன் 5ஆம் நாள் இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி அதன் தலைவர் பீட்டர் ஹெனமன் தலைமையில் யாழ்ப்பாணம் சென்று அழிவுகளை பார்வையிட்டு வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிட்டதாவது, நாட்டின் இந்த பகுதியை எதிரி அரசின் ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசத்தை போல அரசாங்கம் நடத்தும் வரை யாழ்ப்பாணத்தில் இயல்பான நிலைமைகளை மீட்டெடுப்பது சாத்தியமில்லை என்று கட்சி உறுதியாக நம்புகிறது. அன்றைய ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் 1981 மே ஜூன் வன்முறைகளுக்கு காரணமானவர்களை கண்டறிவதற்கான சுயாதீன விசாரணை ஒன்றை நடத்தவில்லை என அமெரிக்காவின் விழிப்புணர்வு குழுவின் தலைவரும் பன்னாட்டு மன்னிப்பு அவையின் 1981 இலங்கைக்கான உண்மையறியும் ஆணைக்குழுவின் தலைவருமான ஓர்வில் எச்எல் இக்குற்றங்களுக்கு எவரும் இதுவரை தண்டிக்கப்படவில்லை என்று கூறினார். நூலகம் எரிக்கப்பட்ட ஓராண்டிற்கு பின்னர் 1982இல் யாழ் நூலக வாரம் ஒன்றை யாழ்ப்பாண சமூகம் முன்னெடுத்தது. இதன் மூலம் பொதுமக்களிடமிருந்து ஏராளமான நூல்கள் சேகரிக்கப்பட்டன. கட்டடத்தை புனரமைக்கும் வேலைகள் ஆரம்பமாயின. அதே வேளையில் தமிழருக்கு எதிரான 1983 கருப்பு ஜூலை வன்முறைகள் தென்னிலங்கையில் ஆரம்பித்தது. 1984இல் நூலக கட்டடம் மீள புனரமைக்கப்பட்டது. ஆனாலும் தொடர்ந்த ஈழப்போரினால் கட்டடம் எறிகணைகளாலும் துப்பாக்கி சூடுகளாலும் சேதமடைய ஆரம்பித்தது. இராணுவம் யாழ்ப்பாண கோட்டையில் நிலை கொண்டிருந்தனர். இதனால் நூலகம் நிரந்தரமாக மூடப்பட்டது. அதன் பின்னான காலங்களில் 1998இல் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவின் அரசு நூலகத்தை ஈழ கட்டியெழுப்ப முடிவெடுத்து இலங்கை முழுவதிலும் இருந்தும் வெளிநாட்டு அரசுகளிடம் இருந்து இதற்கான பங்களிப்பை செலுத்துமாறு வேண்டினார். ஏறத்தாழ 1 மில்லியன் அமெரிக்க டாலர் இதற்காக செலவழிக்கப்பட்டு 25,000 நூல்கள் வரை சேகரிக்கப்பட்டன. இறுதியாக 2004ஆம் ஆண்டில் நூலகம் பொதுமக்களுக்கு மீள திறக்கப்பட்டது. ஆனாலும் அன்று இழந்த அரிய பொக்கிஷங்கள் ஆவணங்களை தமிழ் மக்கள் மீள காணாதவாறும் மீள பெற முடியாதவாறுமே போனது. நன்றி. இடிமுழக்கு. உண்மைகள் உறங்காதிருக்க உழைப்போம்.